வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. ஒரு வழியாக இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சுது. நமக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏற்கனவே அரசியல்னால் ஒரு மக்களை குழப்பறது தான். இப்போ பாருங்கள், அதே மாதிரி மக்களை குழப்புற மாதிரியே ராகுல் காந்தி எங்கள் தலைமையில் அரசு அமைய போகிறதுங்கிறாங்க. மோடிஜி எங்களை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றிங்கிறார். இப்போ இதில் என்னதான், யார் தான் ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டராக வர போகிறாங்கங்கிறாங்க. இப்போ இதில் என்னதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். மக்கள் சக்தி நேயர்களே, வாங்க பார்க்கலாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ண்ணே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே. நான் 7வது பாஸ்ண்ணே. அடே பச்சனை புடிங்கி, நான் எஸ்எஸ்எல்சிடா. அடேங்க, நான் 7வது பாஸுங்க. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா. ஆமாம் மக்கள் சக்தி நேயர்களே, இப்போ இந்த கவுண்டமணியும் செந்திலும் அடிச்சுக்கிற மாதிரி தான் மோடியும் ராகுலும். பார்க்க போனால் ராகுல் செந்தில் கேரக்டர் தான். அவர் 6வது கூட பாஸ் பண்ணலை. ஆனால் அடுத்தவன் தன்னோட கூட கிளாஸில் படித்தவன் ஃபெயில் ஆனதை பற்றி பேசலாம். அது மாதிரி தான் இப்போ தனிப்பட்டு நின்னார்னாக்க ராகுல் காந்தி 100 இடத்துல தான். ஆனால் நம்ம மோடிஜி 239 இடத்துல. கூட்டணியோடு இருந்தார்னா, மற்ற அந்த என்டிஏ கூட்டணி, இந்த சரத்பாபு சந்திரபாபு நாயுடு, அப்புறம் நிதிஷ்குமார் இவரோட சேர்ந்தாங்கன்னா அவர் 292 ஆட்சி அமைச்சிடலாம். இதே இப்போ இந்த பொடியா உள்ள கட்சிகள்லாம் சேர்ந்துருக்காங்க பாருங்க. I.N.D.I.A. இந்தியா கூட்டணி, இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா இந்த 292க்கு மேலே வந்ததுன்னா அவங்க ஆட்சி அமைக்கலாம். அதுக்கு தான் இப்போ அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ என்ன இதுனாக்க, மோடி கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு 5 வருஷம் ஆட்சியில் வந்த மாதிரி ஒரு பிடிமானமாக இல்லாட்டினாலும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆட்சியில் வந்திருக்கே வழிய மற்றவங்கள டிபெண்ட் பண்ணணும். இது அப்போ தான் நம்ம கொஞ்சமாவது அடக்கத்தன்மையோடு இருப்போங்கிறதுனால பிஜேபிக்கு அது பாடம்னு இவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் குறைச்சல்லாம். இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் 7வது பாஸ் அண்ணே, நீங்கள் பண்ணனா அது ஃபெயில் அண்ணே அப்படின்னு ராகுல் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மோடிஜி அவர் பவர்லேருந்து குறையல. ஏதோ கொஞ்சம் அங்கங்கே இவங்க எல்லாம் கூட்டா சேர்ந்துட்டு அவரை எதிர்க்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதே சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் இந்த பிஜேபி கட்சியிலேருந்து இருந்து வெளியில் போனவங்க தான். மறுபடியும் நிதிஷ் இந்த பிஜேபிக்கு வந்தவங்க தான். இவங்க இந்த ஸ்டேட் ஃபெடரல்லேருந்து இவங்க கொடுக்குற சப்போர்ட்டில் இப்போ ஸ்ட்ராங்காக அமையும். இவங்கள தான் இந்த 5 வருஷம் எதிர்பார்க்கணும் பிஜேபி. எதிர்பார்த்து அவங்களோட கோஆப்ரேஷனாக போனால் தான் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியும். இதே 2028 அந்த சந்திரபாபு நாயுடோ இல்லை நிதிஷ்குமாரோ கொஞ்சம் முன்னாடி விலகினா அப்பவும் ஆட்டங்கானும் பிஜேபி. அப்பயும் INDA கூட்டணியில் ராகுல் வரலாம். வேற யாரெல்லாம் அங்கே இருக்காங்க. ஸ்டாலின் இப்போ சொல்றார், என் லிமிட் எனக்கு தெரியும், அதனால நான் மாட்டேன்னு. அவள் அப்பா சொன்ன மாதிரி, அவள் அப்பா ஏன் நீங்கள் நேஷனல் பாலிடிக்ஸில் போகலையான்னப்ப, என் லிமிட் எனக்கு தெரியும் கலைஞர். ஏன்னா இவங்க அடுத்தவனை ஹிந்தி கற்றுக்காதடான்ட்டு ஒரே குழியில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு வார்த்தை பேசவே தெரியாது அங்கே போனால். அதனால அவங்க லிமிட் அவங்களுக்கு தெரியும். அப்படி தானே வழிய குண்டு சட்டியில் குதிரை ஓட்டின்னு இங்கே உள்ளவங்களை ஏதோ கிளப்பி விட்டுட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம். 40க்கு 40 மார்க் வாங்கிடலாம். ஆனால் அங்கே போனால் அது ஃபெயில் மார்க்காக இருக்கும். அவ்வளோதானே வழிய. ஆக மொத்தம் ஒவ்வொருத்தரும் டிபெண்ட் பண்ணி இருந்தால் கொஞ்சம் அடக்கமாக இருப்போம். அது மாதிரி தான் இப்போ பிஜேபி கொஞ்சம் டிபெண்ட் பண்ணும்படி இருக்கிறபடி இருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த கூட்டணிகளை விட பிஜேபி வலுவானது தான். 5 வருஷம் வலுவானது, மிக வலுவானதுன்னு காட்டிட்டு இப்போ கொஞ்சம் ஆட்டம் காணுது, அவ்வளோதான்.
இவங்க அப்பையில இருந்தே ஆட்டங்காண்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாம் இதை பேசுறாங்க. ஓகே, எதுவும் இப்படியும் இல்லை. இப்ப நல்லது, மோடிஜி அவர்கள் வந்து இவங்க சப்போர்ட்டோட ஆட்சி அமைச்சார்னா ஆட்ரிக், அவர் 3வது பிரைம் மினிஸ்டர். அதை தான் நம்ம பார்க்கணும். அவர் அதே மாதிரி நல்ல இதை கொண்டு போவார். இதே அவரோட பவர்ல இருக்கும்போதும் ஆஹா ஓஹோன்னு இந்த அயோத்தியால இப்ப போயிடுச்சு, அயோத்தியில அவ்வளவு கோயில் கட்டினாங்களே, இன்டர்நேஷனல் லெவல்ல விளம்பரப்படுத்தினாங்களே, அப்படிங்க அங்க போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்க நிறைய அந்த அயோத்தி கட்டுறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க நிறைய அங்க இருக்காங்க, அதனால அங்க போயிருக்கு. அதனால கோயில் கட்டினா உடனே அங்க வரணும் ஜெயிக்கணும்லாம் அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு சறுக்கு சறுக்கும், அது மாதிரி லேசா சறுக்கி இருக்கு அவங்களுக்கு. அவர்கள் வீழவில்லை, வெறும் சறுக்கி இருக்கு. ஆனால் நீங்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு சறுக்கவில்லை, நீங்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அங்கதான் இந்த மாதிரி ஜோக்கு ஃபார்ம் ஆறுது. அவ்வளவுதானே வழிய. மீண்டும் ஆட்சி அமைக்கும் மோடிஜி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மக்கள் சக்தி சேனல் மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு மீண்டும் நல்ல 40க்கு 40 வாங்கின நம்ம சுடலை அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நல்லபடியா இருங்க, நல்ல கோயிலெல்லாம் மதிங்க, நல்லா பண்ணுங்க, நல்லா வாங்க. நீங்களும் வரக்கூடாதுன்னு நாங்க சுடலையை சொல்லலை. சுடலையும் நன்றாக வாருங்கள், நன்றாக ஆட்சியை மறுபடியும் மாபெரும் வெற்றி 40க்கு 40 வாங்கியிருக்கீங்க. 2020 கப்பு யாருக்கு பிகிலு அப்படின்னு பார்ப்போம். ஓகேயா? நன்றி. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரையும் நோகடிக்காத சேனல் மக்கள் சக்தி சேனல், அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. அடே பச்சனை புடிங்கி நான் எஸ்எஸ்எல்சிடா. அடங்க, நான் 7வது பாஸுங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா.